கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு 83 கோடியை ஒதுக்கி இருக்கின்றது. அது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் எந்த திட்டம் வைத்திருக்கின்றது என்பது எங்களுக்கும் கூட இன்னும் தெரியாது. எங்களுடைய ஒரு வார்த்தை கூட பேரவைத் தலைவர் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் கூட அன்னைக்கு சொன்னீர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன நடக்கின்றது என்பதை அங்கு ஆட்சித்தலைவர்களோ மற்ற அதிகாரிகளோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து அட்லீஸ்ட் என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியணும். அந்த அளவில் நீங்கள் ஏற்கனவே ஒரு சர்க்குலர்லாம் அமைச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அதை கெடுபிடி பண்ணி அவர்கள் நமக்கு தகவல் கொடுக்குற மாதிரி செய்யணும். 83 கோடி மத்திய அரசுடைய பணம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு நல்லதொரு திட்டத்தை அங்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது ஏற்கனவே வனவிலங்குகள் வனங்கள் அதிகமாக அழிக்கப்படுகின்றன. அதாவது கருவேலி மரம்லாம் இந்த கோர்ட்டுடைய ஆர்டர்னால கருவேலி மரங்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரத்தை எவ்வளவு சீக்கிரமாக அப்புறப்படுத்துகிறார்களோ அது செய்கிறார்கள். ஆனால் வேறு நமது ஸ்பீஷியஸ் ஓன் ஸ்பீஷியஸ் சொல்லுவாங்க, அந்த மரத்தை எல்லாம் நட்டு வளர்ப்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை. தயவு செய்து அதற்கும் சில தொகைகள் எல்லாம் கொடுத்து அதை வனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நீலகிரி மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் இந்த பட்டா மாறுதலுக்கு ஒரு காலத்திலே பட்டா மாறுதலுக்கு புத்தகங்கள் போட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதை நான் அறிகின்றேன். ஆனால் நீலகிரி மாவட்டத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டுக்கும் மட்டும் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் எனது தகவலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 மாவட்டத்தையும் பட்டா மாறுதலே அரசு துறையே நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், புதிய அதிகாரிகள் எல்லாம் நியமித்திருக்கின்றோம் என்று அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை வைத்து பட்டா மாறுதல், ஏன்னா சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாமல் இந்த தீஞ்சிங்க ஒரே ஒரு பாயிண்ட், மாஸ்டர் பிளான்னு ஒரு பிளான் வந்துட்டு ஒரு வசதி இருக்கிறவங்க எல்லாம் காசை கொடுத்து கட்டடத்தெல்லாம் கட்டிடுறாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் சின்ன சின்ன வீடு கட்டுறதுக்கு அவங்களால முடியறதில்ல. 3 ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வேணுன்றாங்க, அந்த கிராமத்தில் ஜியாலஜிக்கல் கிளியரன்ஸ் வேணுன்றாங்க, அந்த கிராமத்தில் பல கிளியரன்ஸ் வேணுன்றாங்க. அது ஒரு கிராமம், ஏற்கனவே கிராமம். ஒரு சகோதரர் இன்னொரு பக்கத்தில் வீடு கட்டுறாரு. ஆனால் பெரிய பெரிய ரிசார்ட் கட்டுறவங்களுக்கு எப்படி கட்டிட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு கட்டணும்னு நான் விரும்பப்படல. ஆனால் எங்களுடைய கிராம மக்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற மாதிரி அந்த ஸ்கீமை மாஸ்டர் பிளானை எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் பயன்படுகின்ற வகையிலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். எல்லோருக்கும் விடியல் என்ற மாற்றத்தை இப்பொழுது வெற்றி என்று மாற்றுகிறீர்கள். அதே போல அதாவது ஒன்றியம் என்றதையும் மத்தியம் என்று மாற்றினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளையும் உங்களுக்கு விடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதுவும் அல்லாமல் நமது மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த வேளாண்மை பொருள் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். சுவையாக இருந்தது, ருசித்தோம். அதற்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி என் உதவி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.